கோயில் இருக்கோ. இன்றைக்கி நம்ம பாம் ஸ்குவாட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். என்னோடய நானே என்னோடய ஒன்று இணைஞ்சனும் இன்றைக்கி விளையாட போகிறோம். வாங்க கேம்குள்ளே போயிடலாம். சரி வாடா. இல்லை லெவல்ஸை சூஸ் பண்ணி அதில் விளையாடுவோம் 2 பேரும் ஒன்றா. வேணாமா? சரி அப்போது சரி சீக்கிரம் லெவல் சூஸ் பண்ணு, டைம் ஆகிட்டே இருக்குது. இது எதாவது வாங்கலாமா? ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. சரி நம்ம ஃப்ரெண்டு சீக்கிரம் சூஸ் பண்ணால் அவன்கிட்ட நம்ம போய் விளாண்டலான்னு பார்க்குறேன். ஒன்றும் டைம் ஆக்கிட்டே இருக்கான். ஒன்றின் மூலியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் பாம் ஸ்குவாட் விளாட்லாம். இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கான டுட்டோரியலும் இருக்குது இதில். கேதரில் போயிட்டு நியர்பையில் டிஸ்போஸ், இது வந்து லேண்ட் ஒய்ஃபை. நம்ம வெறும் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணி விளாட்றது. இதுக்கு டேட்டா தேவைப்படாது லேண்ட் ஒய்ஃபைக்கு. இதான் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். டியூடு தான் நம்ம. வந்ததுமே அவன் ப்ரோ பிளேயர்னால அவன் இதை வந்தது வெறித்தனமாக அடிக்கிறான். பாருங்கள், ஒரே பஞ்சு அடிக்காளி 1 பாயிண்ட் வாங்கிட்டான். விட மாட்டேன்டா, ஏன் பாம்பு எடுத்துகிட்டு வரேன். இது அந்த பாம்பு ஓட முடிய மாட்டேங்குதே நம்மளுக்கு. அப்பப்போ வேறு ப்ராப்ளம் ஆகுது ஃபோனு. சீக்கிரம் போய் ஆடுறா. வெளில போயிட்டு வரேன் இரு, நான் உனக்கு திரும்ப வருவேன். செட்டிங்ஸை மாற்றுவோம், டச் கண்ட்ரோலு. மாற்றியாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம மாட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது. இருக்கியா? அதை வரேன், வா வா. நான் பயந்து ஓடலடா, உன்னை அடிக்க திரும்ப வந்துட்டேன். ஜூஸோ திரும்ப நம்மளை இதை வீரவசனமாகவே பேச விட மாட்டானுங்க. நீ ப்ரோ தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்காக ஏன்னா கொஞ்சம் சான்ஸ் கொடுறா. இந்த இருறா அடப்பாவி, எடுக்க முடிலையே, விட்டுட்டேனே. 3 பாம்பு. இருறா. அவ்வளோதான், அவனோட மைம் காலி. இனிமேல் மாட்ட வெறித்தனடா அட்டா. நம்ம எப்போ தான் வீரவசமாக பேசணுமோ வச்சுக்கோடான்ற மாதிரி முடிச்சு. அவனே செத்துட்டான். ஸ்டிக்கி பாம்புடா. யாருக்கிட்ட அடைச்சா ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா இன்றைக்கி அவனை செத்துருப்பான். இதான் அவனை அடித்தே சாவடிக்கிறேன். அதான் முடிஞ்ச போடா பார்ப்போம். என்னையா தள்ளி விட்ட பார்க்கறேன்னு சொல்கிற. எங்கே ஓடுற? பயமா? ஒரு ஸ்டீல் எடுத்துட்டா ஸ்டீல்டே அடிப்போம்டா நாங்கள். ஃபிஸ்ட் எடுத்துட்டான். ஓடு. இனிமேல் நம்ம சண்டை போட்டாலும் நம்மளுக்கு தான் டேமேஜ். ஓடு. அடி. சீக்கிரம் ஓடு. அவங்ககிட்ட மாட்டிக்காத. அவசரத்தில் நம்மளுக்கு கையே காதோ எதுவும் ஓட மாட்டேங்குது. 3 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டான். அடைச்சா நானே சரி போயிட்டு ஒரு ட்ரிக் இருக்குது ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா நானே கடைசியில் அவுட் ஆகிட்டேன். அதில் ஷீல்டு போட்டிருக்கேன்டா. அவனை இனிமேல் யார்கிட்ட வா உன்னை இனிமேல் தூக்கி போட்டால் தான் சாவடிக்க முடியும். அடி. எப்படா வந்தேன்? சரி பக்கு போல் நெட்வொர்க் ப்ராப்ளம். பாம்பு போடு. நம்ம பாம்புல நம்மளே சாய்ச்சி போட்டானே.
அடி அடி அடி. அடி. சார் ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டான். இப்போ நம்மளுக்கு வேறு லைஃப் இல்லை. லைஃப் எடுக்கணும். ஓடு 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 ஓடு. சீல் எடு, சீல் எடு. அடி அடி. நம்ம சீல் எடு திரும்ப. அதுக்குள்ளே நம்மளை காலி பண்ணிட்டான். சரி வா வா வா, பாம்பு போடு. தப்பிச்சிட்டான். இதில் ஏதாவது மாட்டுவியான்னு பார்ப்போம். அவனும் ஐஸ் பாம்பு எடுத்துட்டானே. அவ்வளோதான். ஆனால் எப்படியும் அவன் தான் வின்னு. ஏஜென்ட் ஷோ அவன் பேர். ஸோ இதில் வந்து அந்த ஃப்ளாகை யார் 30 செகண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னு மக்களே. விட்டுட்டேனே. இந்த மாதிரி ஒரு தற்கொலை அங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அவன் எப்படியோ தப்பிக்கிறானே. அவனை பிடிக்க அவன் எப்படியாவது மாட்டணும். இருந்துச்சா உழுவ போயிருப்பான். ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டான். இன்னத்துக்கு மாட்டிருக்க வேண்டியது. அசால்ட்டாக ஜெயிச்சிட்டான். இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் அந்த இடத்துக்கு போகணும். நம்ம இங்கே விடுவாங்க. இங்கேருந்து நம்ம சுற்றிக்கிட்டு அங்கே போகணும். அவனை அடிச்சா அவன் மட்டும் எப்படி தப்பிக்கிறான். ப்ரோ பிளேயர் தான். ஆனால் இன்னும் ஒரு இது வேணாமா. அடி அடி அடி. அவ்வளோதான். இனிமேல் நம்ம மாட்டோம். வெறுப்பேற்றுது இந்த கேமு. அடைச்ச நான் வேறு எங்கேயோ பார்த்துட்டு நானே விழுந்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவன் என்ன ஆயிடுவான். இப்போ என்ன, ஃபஸ்ட்டு 2-16 ஃபைனல் ஏஜென்ட் ஷோ வின் த சீரீஸ். அவன் தான் வின்னு. மோஸ்ட் வயலண்ட் பிளேயர் அவர். டெஸ்டர் பிளேயர் நான். என்னதானே மீட்டர் ஷவர் மேலேருந்து பாம்பு வந்துட்டே இருக்கும் மக்களே. நம்ம சண்டை போட வேணாம். அதில் வந்து தப்பிச்சு கடைசி வரைக்கும் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. சேலஞ்ச் ஆகுற எனக்கு ஏதோ எதா பாடுறா, ஜெயிக்கிறேன் பாடுறா யார்கிட்ட. ஆனால் பாம்பு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஹேங் ஆயிடுச்சா? இல்லை யார்கிட்ட மவனே. அட்ட 2 பாம்பு அட் அ டைமில் வந்து என் பக்கத்தில் வெடித்தா எப்படி தப்பிக்க முடியும்? எபிக் எலிமினேஷன். ஸ்லோ மோஷனில் நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணும். அடி அவ்வளோதான். இன்றைக்கி நீ மாட்டின என்கிட்ட. அவ்வளோதான். அடைச்சா என்ன அடிச்சிட்டானே. விடக்கூடாது. ஒரு 1 HP தான். அவ்வளோதான். நான் மாட்ட வெறித்தனும். இந்த ஒரு மேட்ச்சில் தான் ஜெயிச்சிருக்கேன். முன்னாண்ட பல மேட்ச்சில். கீப் அவே, கேரி த ஃப்ளாக் ஃபார் 30 seconds. அடிச்சா நான் எனக்கு
கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளமாக இருக்குது, ஒழுங்காக விளையாட முடியல. சாக்கலாம் இல்லை மக்களே, சாக்கலாம் இல்லை, உண்மைதான். இல்லை பூ 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 ஜஸ்ட்டு நம்மளுக்கு விட்டு கொடுக்குறான் நம்ம மக்களை. வந்து எடுத்துக்கோன்னு சேலஞ்ச் விட்றான், நான் எடுத்து ஜெயிக்க போகிறேன். அப்புறம் தெரிய போகுது என்ன வெறுப்பு தெரியான்னு. வச்சா நானும் கீழே வந்துடும். நல்ல சான்ஸு. மேலேருந்து அதிக டைம் பிடிச்சிருக்கலாம் ஃப்ளாகை. இது எனக்கு ஜம்ப்பு வேறு அப்பப்போ ஸ்பீட் ஓடு ப்ராப்ளம் பண்ணுது ஃபோன். அவங்களும் தப்பி தப்பி எப்படியாவது தாக்கு பிடிக்கணும். அடைச்சா பிடி அவ்வளோதான். 4 3 2 1 தோத்துட்டோம். ஸோ மக்களே, நம்ம சேனலில் அனிமேன் கேம் பிளே 2 போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்